ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணகாம் பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் கேசவம் புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் பக்கம் 87. நவியத் அஸ்ருதேஹே அஸ்திது கௌணி அசம்பவா சப்தாச்ச ஸ்யாச்ச ஏகஸ்ய பிரம்மசப்தவத் பிரஜ்ஞாஹானிஹி அவ்யதிரேகாச்ச சப்தேப்யः யாவத் விகாரம் து விபாகோ லோகவத் ஏதேன மாதரிஷ்வா வியாக்யாதः அசம்பவஸ்து சதः அனுபபத்தேஹே தேஜோ தத் தேஜோதः ததா ஹ்யாஹः. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அந்த விட்டதை பிடிச்சிட்டோம். அப்பப்போ டைவர்ஷன் ஆகும், டீவியேஷன் ஆகும். சில பேர் டைவர்ஷன் டீவியேஷனில் இதை பிடிப்பாங்க. கொஞ்சம் பேர் இதை பிடிச்சவங்க டைவர்ஷன் டீவியேஷனில் போவாங்க. 2 கேட்டகரி இருக்குது இங்கே. ஆனால் நம்ம எல்லாருமே இங்கே வந்துட்டோம். அதுவும் எங்கே வந்திருக்கோம்? கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். ஸ்ரீலக்ஷ்மின்னு இங்கே ஸ்டூடெண்ட் இருப்பாங்க,
குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் பெரியவங்க. அதை யாருக்கு பசிக்கிற மாதிரி இருக்கோ அவங்க வந்து நடுவில் அவங்கக்கிட்ட பிஸ்கெட்டு ரொட்டிலாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெக்கப்படாமல் போய் வாங்கி சாப்பிட்லாம். இன்னொருத்தருக்கு வெறுப்பேற்றி சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்ட்ரக்ஷன் நடுவில். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணால் பேசலாம். அது என்னை பற்றி சொல்கிறதுனால என்னை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதை லீஷராக சொல்ல போகிறோம். டென்ஷனாக சொல்ல போகிறதில்ல, ரிலாக்ஸ்டாக சொல்ல போகிறோம். ஆனால் என்னை பற்றி சொல்கிறதுனால கொஞ்சம் கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? நான் என்னை பற்றி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது வந்து மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். சாஸ்திரம் வந்து நம்மளை ஒரு மாதிரி சொல்கிறது. இப்போ கிளாஸ் ரூமில் வந்து அந்த சாஸ்திரம் எப்படி சொல்கிறதோ அந்த ஒரு இடத்துலையாவது நம்ம உண்மையை சொல்லுவோம். மீதி இடத்துலாம் வந்து நம்ம கிளாஸ் முடித்த உடனே நான் வேறு மாதிரி பேசுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நான் உங்களை மாதிரியே பேசுவேன். நான் இப்போ புரியுறதா? ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெக்கார்டு பண்ணிடணும். இந்த சாஸ்திரத்தை வந்து ரெக்கார்டு பண்ணிடணும். அது பர்மனெண்ட்டாக இருக்கும். அதில் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஸ்பூரிப்பாகி இதுவாகும். நம்ம இந்த தம்பி மதுரையிலேருந்து வந்திருக்கான், தொலைஞ்சி போன தம்பி. நாங்கள் தொலைஞ்சி போன ராமர் சீதாவை கண்டுபிடிச்சோம். அதுபோல் விழாவில் தொலைஞ்சி போனான். அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ புரியுறதா? ஸோ இங்கே வந்து அந்த கோயிலை காட்டினோம். அப்புறம் வேறு ஐட்டம்லாம் பார்த்தா. இப்போ அவருக்கு வந்து எப்படி கிரகிக்க தெரியுதோ இது தெரியல. இங்கே வந்து இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம சங்கர மடத்தில் பெரிய ஊர்வலத்தில் அது வந்து ஜிகி 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 ஜிகின்னு அப்படி ஒரு காட்சி, அப்படி ஒரு பிரமிப்பு, அப்படி ஒரு பிரம்மாண்டம். ஆனால் நடுவில் வந்து அந்த பிரம்மோற்சவத்தில் வந்து பெருமாளை தூக்கிட்டு வருவாங்க. அதில் வந்து பச்சை பதக்கம் இருக்கும். அது ரொம்ப விலை ஜாஸ்தி. இப்போ நம்மாலே வந்து ராம்லாலாவுக்கு வந்து 11 கோடியில் அந்த கிரீடம் பண்ணிருக்கார். குஜராத்துக்கார் 11 கோடியில் தங்கத்தில் வைரம் வைடூரியெல்லாம் வச்சு கிரீடம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் கிரீடம். அவருக்கு தலையில் சாத்திருக்கிறது 11 கோடி, காலில் இருக்கிறது பல கோடி, கை கால் வஸ்திரம் மற்றதெல்லாம் வந்து அது கோடி கணக்கில் இருக்குது. அது எல்லாத்த விட கோடி வந்து அவருடைய வேல்யூஸு. அதில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் எடுத்துட்டோம்னா அந்த குஜராத்திக்கார் பண்ணினது, காலில் போட்டிருக்க கோல்டு, கையில் இருக்கிறத கோல்டு, அதெல்லாம் வந்து தோற்று போயிடும். புரியுறதா? ஒரு வேல்யூஸ் எடுத்துட்டா. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு பண்பு எடுத்துக்கோங்க. அந்த பண்புக்கு நீங்கள் சொந்தக்காரனாக ஆயிட்டிங்கன்னா உலகம் வந்து உங்களை தெரிஞ்சுக்கும். நீங்கள் உலகத்தை தேடி போக வேண்டாம், உலகம் தானாகவே உங்களை தேடிட்டு வரும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் பல கொட்டேஷன் சொல்லிருக்காரு. அதில் ஒரு கொட்டேஷன், ஏதாவது ஒரு பண்புக்கு நீங்கள் அத்தாரிட்டியாக இருக்கணும். அது இருக்கஞ்சி லேட்டாக வர்றதில்ல, நான் தான் அத்தாரிட்டி, நீ அத்தாரிட்டி இல்லை. ஏன்னா அதில் நிறைய பேர் லேட்டாக வராங்க. ஸோ அதுக்கு அத்தாரிட்டி ஆக முடியும். கரெக்டாக எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் எந்த விழாவிலையும் கல்யாணத்தில் சரி எதில் இருந்தாலும் சரி. எனக்கு ஜபராஜின்னு டிரைவர் இங்கே கார் ஓட்டிகிட்ருக்காரு. அவர் சொல்கிறாரு, போன தடவை வரும்போது ஒரு கார் வச்சுருந்தார். தம்பி நல்லா எனக்கு கூட வந்தாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து பெரிய விருத்தி ஆகிடும். ஸ்தூலமாகவே பணத்தில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா அறிவில் விருத்தி ஆகும். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். வராமே ஏமாற்றி தூரக்க இருப்பான், அவன் அதே நிலையில் இருப்பான். 3 கேட்டகரி இருக்குது. அது அவங்கவுங்க நிலையில் புரிஞ்சுக்கோங்க.
ஜபராஜ் இப்போ போன இதுக்கு வரும்போதுக்கும் இப்போ வரும்போது 4 கார் வாங்கிட்டான். புரியுது. அப்புறம் ராமரை தூக்கிட்டு இதுக்கு சரையில் குளிக்க போனோம் 17. அந்த சரையில் எல்லாம் ஒரே பரபரன்னு இருக்கும். அங்கே சரையில் குளிக்கும்போது அந்த ரிக்ஷாவாலா, அந்த மாணவன்னு பேர், அவன் பேர், அவன் வந்து இப்போ நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோம், வாய் பேசிகிட்டே இருக்கோம். இப்படிதான் எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிடணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிடணும். அவன் சிஷியன் ஆகிட்டான். போய் குளித்து திருப்பி வரத்துக்குள்ளே சிஷியன் ஆகிட்டான். நீங்கள் நான் சிஷியன். கோயில் கட்ட போகிறது உறுதி. எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கிறது, ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சர்வர், ஹோட்டல் பண்ணுற சர்வர், அவர் வந்து சுவாமி ராம்லாலாக்கு வந்து நான் 1 லட்சம் கொடுக்குறேன். சர்வர் 1 லட்சம் எப்படிப்பா கொடுப்பேன், விஸ்வ இந்து பரிஷத்தில் கேட்குறேங்க. ஆனால் எனக்கு 1 நாள் டைம் வேணும் சொல்லிட்டு மறுநாள் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து கொடுத்துட்டார். எப்படி கொடுத்த அப்படின்னு, நான் கொடுக்கல, என்னுடைய பணம் இல்லை. எங்கள் தாத்தா வந்து போகும்போது எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு போனார், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ராமர் கோயில் வரும், அப்போ வந்து கேட்பாங்க, அப்போ நீ கொடுக்கணும். எங்கள் அப்பாவும் போயிட்டார். அவர் போகும்போது சொல்லிட்டு போனார், இந்த தம்பி உன்னை கேட்க வருவாங்க, அப்போ கொடுத்துரு அப்படின்னு. எப்படி அதை வந்து கையில் வச்சுருந்தா செலவாயிடும்னு சொல்லிவிட்டு நான் வந்து பேங்க்கில் போட்டுட்டேன். எனக்கு அதெல்லாம் எடுக்க தெரியாது, நான் ஃபோன் பண்ணுற மாதிரி போய் ஒருத்தரை எடுத்து வருவாங்க. அதுக்கு 1 நாள் டிலே ஆகிடுச்சு. அப்போது இவருடைய 2-3 தலைமுறைக்கு முன்னாடி கோயில் கட்டுறது ரெடியாக இருக்கா. இந்த பக்கம் சபரிமலையில் அந்த சபரியை வந்து காத்துன்னு இருக்கா, வருவார் ராமர் வருவார் அப்படின்னு. இது ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருடைய உள்ளத்துலேயும் இருக்குது, ராமர் வருவார், ராமர் வருவார் அப்படின்னு. ஆனால் அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு பயம். ஏன்னா அந்த சுச்சுவேஷன், லோக்கல் கவர்மெண்ட்டும் அப்படி இருக்குது, சுற்றி இருக்கிற ஜனங்களும் அப்படி இருக்காங்க, சூழ்நிலையும் அப்படி இருக்கிறது. வர மாதிரி இல்லை. அதுக்கு யாராவது போராடினா கொலை பண்ணிடுறான், ஷூட் பண்ணிடுறான். அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கும் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா பகிரங்கமாக வந்து அறிவித்தோம், கோயில் வரும். அதை வந்து புக்கில் எழுதணும், கல்வெட்டில் எழுதணும், பேப்பரில் போட்டோம், எல்லாத்துலேயும் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் நீ வெரிஃபை பண்ணிக்கோ, நாளைக்கு கோயில் வர்றது சர்வ நிச்சயம். அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டெப்பு போய் டேட்டு வேறு ஃபிக்ஸ் பண்ணும். நமது எப்பவுமே டேட்டு திருக்குன்னத்தூர் மலை எப்போ பண்ணுவேன், நான் என்கிட்ட வந்தாங்கன்னா முதல்ல வந்து பணம்லாம் பேச மாட்டேன், நீ இது எப்போ முடிச்சு கொடுப்ப அப்படிங்கிறேன். அது முடிச்சிடலாங்க சுவாமிஜி, நீங்கள் சொல்கிற மாதிரி முடிச்சிடலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. 8னா 8, 9னா 9, அந்த இதில் சொல்லணும். நீ வந்து எக்ஸ்ட்ரா வேணால் எடுத்துக்கோ, ஆனால் சொன்னால் அந்த டயத்தில் முடியும். இது என்னுடைய சுபாவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய சுபாவம். இது அவன் வந்து லேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அது எவ்வளோ பெரிய ஐட்டமாக இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவேன், கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா வாக்கு கொடுத்ததை வந்து விட்டுட்டான் அப்படின்னு அப்படி ஒரு சுபாவம். இது நல்ல சுபாவமாக கெட்ட சுபாவம் தெரியல, சமுதாயத்துக்கு பொருந்தாத சுபாவம் மாத்திரம் புரியுது. அந்த மாதிரி ஒரு சுபாவத்தில் வளர்ந்த இது. அதனால் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம், வாக்கு கொடுத்துட்டோம். அதுவும் யார், இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸு, பெரிய பெரிய பிரபலமானவர்கள் மத்தியில் நம்ம வந்து ஒரு சோட்டா, ஒரு பிடிப்பையா அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கும்பலில் ஒரு ஓரத்தில் நம்ம உக்காந்துருக்கோம். அதில் வந்து அசோக் சிங்கல்ஜிலேருந்து மோகன்ஜி பாகவத்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம், அகில பாரத அதிகாரிகள்லாம் உட்காந்துருக்கிறதுல ராஜ்நாத் சிங்கு, யோகி ஆதித்யா, இப்போ அவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கே தெரியாது. அப்போ அதுக்கு நடுவில் எழுந்திரிச்சு போய் மைக்கை பிடிச்சி பேசினேன், அடுத்த கும்பாபிஷேகத்தில் ராமர் பற்றி சர்ச்செல்லாம் பண்ண மாட்டோம், அந்த கும்பாபிஷேகம் நடத்தினதை கொண்டாடுவோம் அப்படின்னு இதை பண்ணிட்டோம்.
அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா இது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்தது. 2017 நம்ம வந்து சம்பூர்ண பாரத பரம்பரை பாரத புக்கு வெளியிட்டோம். அது வந்து தமிழ் ஒரு விதமாக வெளியிட்டோம் கிராமத்தில். இங்கிலீஷை வந்து ஸோ கால்டு அது என்ன சொல்கிறது, கார்ப்பரேட் பீப்புள் அவங்கள கூப்பிட்டு வெளியிட்டோம். அதுக்கப்புறம் ஹிந்தியில் வந்து வெளியிட்டது வந்து சாதுக்கள், சன்னியாசிகள், சாமியார்கள் அவங்கள வச்சு அயோத்தியில் வெளியிட்டோம். 17 புக்கு வெளியிடுறதுக்கு ஒரு பெரிய திருவிழா. சம்ஸ்கிருதத்தை வந்து பீக்கு, அது எங்கே வெளியிட்டோம்? உஜ்ஜயினியில். பண்டிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 18 குலப்பதி, அதாவது 18 ஸ்டேட்டோட வைஸ் சான்சலர்ஸ் அவங்கள வச்சு, சிவராஜ் சவுகான் இங்கே இருக்கார், இப்போ வந்திருக்கார். இங்கே பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. இது அப்படியே வந்துட்டேன். ஓகே, இங்கே லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு போகும்போது இருந்தால் பார்க்கலான்னு அவர் வந்திருந்தார். அதுக்கு அவர் சிஎம், அவர் பையாஜி. அதுவும் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சம்ஸ்கிருத புஸ்தகம் எல்லாமே தேதியை நிர்ணயம் பண்ணிவிடும். அந்த நிர்ணயம் பண்ண தேதியில் வரணும், அந்த காலத்தில் வரணும். இப்போ இந்த புக்கு வந்து வரணும்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கன்னியாகுமரியில் வெளியிடணும். புரியுறதா? அப்போ சுலபம் இது, சுலபம் இல்லை. இப்போ கேம்ப்பு நடத்துகிறதே சுலபம் இல்லை. இப்போ நம்ம கேம்ப்பு பண்ணுறோமே அதுவே சுலபம் இல்லை. அதனால் இப்போ இந்த கேம்ப்பு வந்து நெரூர் கேம்ப்பு மாதிரி இருக்கும். நெரூர் கேம்ப் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நெரூரில் செகண்டு நெரூர், ஃபஸ்ட்டு நெரூர் கேம்ப்பு. அதுதான், அதில் வசதியாக இருக்காது. செகண்டு நெரூர் கேம்ப் வந்து ஜாம்னு போயிட்டு வந்தோம். ஆனால் ஃப்ளட் இருந்தது, அது த்ரெட்டனு. ஆனால் ஃபஸ்ட்டு கேம்பில் வந்து த்ரெட்டன்லாம் ஒன்றும் இல்லை, வசதி இருக்காது. தங்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ வசதி இருக்காது, அவ்வளோதான். ஆனால் கிளாஸ் மாத்திரம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டு விட்டோம்னா அதுதான் தங்கிறதுக்கு, ஸ்க்ரீனை திறந்து விட்டோம்னா போஜனத்துக்கு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அப்புறம் தேள், பாம்பு, சையான், காரா, அந்த கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கிறதெல்லாம் வரும் அப்பப்போ. அது நெரூரில் கிராமத்தில். ஸோ ஆனால் சப்ஜெக்ட் வந்து SV++, அது கரெக்டான சப்ஜெக்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு. இப்போது அதே மாதிரி தான் இப்போ இந்த கேம்ப்பு. ஆனால் கொஞ்சம் நம்ம இவ்வளோ வருஷம் ஆயிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் புதுசாக இருக்கவங்களுக்கு வசதி குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நெரூர் கேம்ப்பு வந்தவங்களுக்கு இது லக்ஸூரியஸாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்போ சாப்பாடு கொடுப்போம், எப்போ சாப்பாடு கொடுக்க மாட்டோம், எப்போ இழுத்துட்டே போவோம், அப்படிலாம் நடக்கும். நீங்கள் வந்து சென்னையில் போய் திட்டலாம், இங்கே நடுவில் திட்டக்கூடாது, பக்கத்தில் சொல்லக்கூடாது. இப்போ புரியுறதா? அங்கே போய் இறங்கி என்ன வேணால் சொல்லுங்க, சாமி வந்து இப்போது ரொம்ப படுத்திட்டார் நம்மளை இந்த கேம்பில் அப்படின்றத அப்புறம் சொல்லலாம், இப்போ சொல்லக்கூடாது. இது நடுவில் ஞாபகம் வரும்போது சொல்லிடுறேன் நான். இது ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல கன்னியாகுமரியில் வகுப்பு எடுத்துடணும் அப்படி தீவிரமாக இருக்குது. 2012 பிரஷ்ன உபனிஷத், அதில் ஒரு வேகம். ஏன்னா 12 வந்து பீக்கு, குருகுலத்தினுடைய சிகரம். அது அந்த 11, 12, 13, 14 இந்த 4 வருஷம் இருக்குல்ல, எந்த குருகுலத்திலையும் எந்த இயக்கத்துலேயும் அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்காது. வேதாந்தம் மாத்திரமே இருக்கும். அப்படி ஒரு குரூப்பு. அந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் இப்போ மறைஞ்சு இப்போ ஒரு புது ஸ்டூடெண்ட் இருக்கும். ஆனால் அதனுடைய வித்து இருக்கு இல்லையா, விழுமியம் சொல்லுவாங்க தமிழில். அந்த விழுமியத்தில் வேரில் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க, ரொம்ப அபூர்வமாக. மற்றவங்களாம் என்ன ஆயிருக்குன்னா, அது ஒரு பேர் இயக்கமாக 4-5 இயக்கமாக ஒரு 5-6 இயக்கமாக போய் அவங்கவுங்க தனித்தனியாக வந்து வகுப்பு எடுக்கிற அளவுக்கு பிரிஞ்சு போயிடுது. 15க்கு பிறகு பிரிஞ்சு போல் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். கோச்சிட்டு பொண்ணு ஓடிட்டான்னா அது வேற, நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அது வேற.
புரியுதுல? அப்போ சம்மந்திலாம் இருக்கும், புரியுதா? அது வந்து நாமே ஏற்பாடு பண்ணோம். நீ போய் தனியாக கிளாஸ் எடு, எல்லாம் கரெக்டாக வந்துட்ட, இனிமேல் நம்ம ஒன்றா பண்ண முடியாது, நீ போய் தனியாக கிளாஸ் எடு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து 6-7 ஆச்சாரியர்களை ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் குருகுலம் இருக்குது. அதில் ஒரு 30 பேரை வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான சக்தியை படைச்சிட்டோம். அந்த 7 ஆச்சாரியர்களுக்கும் இந்த 30 பிரமுக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, இந்த 30 பிரமுக்ஸ் வந்து சங்கியா சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரிலாம் டேபிள்லாம் ரெடி பண்ண வேண்டாம், சாப்பாடெல்லாம் போட வேண்டாம், ஆன்லைனில் அப்படியே எடுத்தால் போகிறோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. இது ஒரு பெரிய சௌரியம். இது சங்கராச்சாரியர் அப்படி நினைக்கல, வியாசாச்சாரியர் அப்படி நினைக்கல, நம்ம வித்யாரண்யர் கூட அப்படி பண்ணலை, நம்ம புதுசாக பண்ணிட்டோம். நாளைய சரித்திரம் வந்து வித்யாரண்ய சுவாமிகள் மாதிரி, சங்கராச்சாரியர் மாதிரி இப்படி ஒரு சாது வந்து பண்ணிட்டு போனார் அப்படின்னு நிச்சயமாக வந்து சாஸ்திர பிரவருத்தியில் இருக்கவங்க சொல்லுவாங்க. இது ஒரு சரித்திர சம்பவம், புரியுறதா? இது ஒரு விஷயம். இப்போ 12ல் வந்து உணர்ச்சி பீறிட்டு வந்தோம். இங்கே பிரஷ்ன உபனிஷத்து, புரியுதா? அதில் வந்த மெட்டீரியலு, அந்த வயசு, அந்த இது, அதில் இதுக்கு அதுக்கு அந்த 12ல் வந்து நிறைய பேருக்கு இங்கே கல்யாணமே ஆகலை, எல்லாமே வந்து பிரம்மச்சாரிஸு. அப்போ எது சொன்னாலும் கேட்கும், அந்த மாதிரி 12 ஆயிடுச்சு. அப்புறம் 15 வந்து ஒரு மெச்சூர் லெவல் வந்தது. ஓகே, ஒரே திகிலாக இருந்ததெல்லாம் போய், த்ரில்லிங்காக இருக்கிறதெல்லாம் போய், ஓ கன்னியாகுமரிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அந்த அறிவோடு வந்தோம். அதில் தான் நம்ம வந்து 3 சத்தியத்தை அறிமுகப்படுத்தணும். ஓகே, 3 சத்தியம் இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் பண்ணினோம். 3 சத்தியம் என்ன சத்தியம்? பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. 15ல் நம்ம சொன்னோன்னே எப்படி நீங்கள் அப்போத்துலேருந்து வந்து சத்தியம்னா 1 சொன்னீங்க, இப்போ 3 சத்தியம் வரும்னு. நானும் சங்கராச்சாரியர் சொல்கிறதுனால சொல்லிட்டேன். எனக்கும் டவுட் இருந்தது, 3 சத்தியம் எப்படி வரும், ஒரு சத்தியம்தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தைத்திரியத்தில் பாஷ்யத்தில் படிக்கும்போது அங்கே வருது, அதில் சத்தியம் அன்றம் அப்படிலாம் வருது. அதில் 3 சத்தியத்தை அங்கேருந்து பிரமாணம் எடுத்துக்கிறார் அவர் ஆச்சாரியர். ஆனால் எனக்கு ஸ்ரத்த ஜாஸ்தி, பகவானுடைய கிருப்பையில் புண்ணியத்தினால ஸ்ரத்த வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சங்கராச்சாரியர் சொல்கிறார், பொய் சொல்ல மாட்டார். அதனால் அது பரிபூர்ணமாக இருந்தது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் இந்த பிரயாணத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, ஸ்ரத்த மாத்திரம் இருந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் புரியலைன்னா நமக்கு வந்து ஸ்ரத்த இருந்துச்சுன்னா அதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் புரியும். இது என்னுடைய அனுபவம், புரியுதா? இங்கே யாருக்காவது அந்த மாதிரி இருந்துன்னா புரியல அப்படின்னா விட்டுடக்கூடாது, ஓடிடக்கூடாது, தாக்கு பிடிக்காமல் ஓடிடக்கூடாது. அதுலேயே தொடர்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பெரும்பான்மையாக அடுத்த வகுப்புலேயே கிளாஸில் நிறைய டவுட்டு கிளியர் ஆகிடும். இது நிறைய பேர் விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸில் டவுட்டு கேட்கும், அடுத்த கிளாஸை பார்த்திங்கன்னா இதுவாக இருந்துடும். அப்போது குன்னத்தூர் மலையில் வந்து கோயில் கட்டினோம். நான் இப்போ வந்து சென்னையிலேருந்து கிராமத்துக்கு வந்துட்டேன், கிராமத்தை நான் ஆகிட்டேன். அது வந்து கல் செங்கல் இது அது இது புரட்சி, அந்த இது ஈபியிலேருந்து வருவான், எவனோ தோளாந்துப்பட்டியெல்லாம் வருவான், புரியுதா? ஈபிக்காரெல்லாம் வந்தான், அவனுக்கு ஒரு ஷால் பண்ணிவிட்டு சந்தோஷம் போயிட்டு வாங்க. வெளியே போய் என் காது பட சொல்கிறான், பெரிய ஷால் போத்திட்டார். என்னடா ஷால் போத்தினா கௌரவம் தானடா அப்படின்னு. அது தெரியறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அவனுக்கு பணம் கொடுக்கணுமா? கௌரவம்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை, பணம் அதெல்லாம் கவர் கொடுக்கணும் அவனுக்கு. அது புரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. சும்மா ஒரு சாலு போற்றி பணம் கொடுக்கறது கவர்மெண்ட்டுக்காரனுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்கணுன்றது தெரியறதுக்கே அதுக்குள்ளே 4-5 வருஷம் ஆயிடுச்சு. 4-5 வருஷம் ஆகிட்டோன்னே சாமிக்கிட்ட போனால் கிடைக்காதுன்றது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருது. கடைசியாக வந்து ஈபியில் வந்து காசே கொடுக்காம ஈபி கொண்டு வந்துட்டோம். கடைசியாக இந்த ஆள் கொடுக்க மாட்டார். அது மாத்திரம் இல்லை, டெய்லி வந்து நரேந்திர மோடியோடு பேசின்னு இருக்கவர் அப்படி இன்றைக்கி நம்புகிறான்.
புரியுதா? இது இங்கே தான் நம்புறான்னு பார்த்தா அயோத்தி போனேன். அயோத்தியில் வந்து நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் யோகி ஆதித்யாவுக்கும் சொல்லி ஒரு சீட்டு எனக்கு வாங்கி கொடுங்க. நாம் எதுக்கு பாவம் அவன் ஆசையை கலப்பான், இது விடுவானே. சரி, அவர் டைம் கிடைக்க மாட்டேறது, கிடைச்சதுன்னா நான் சொல்லி கண்டிப்பாக உனக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு கிடைக்கும், அப்படி உன் ஜாதகத்தில் இருந்ததுன்னா. ராத்திரி 1:30 மணிக்கு கேட்குறான், மினிஸ்டர் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு போஸ்ட் வாங்கி கொடுங்கன்னு. நம்ம வந்து போஸ்ட்டு ஒருத்தனுக்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. நம்ம தான் போஸ்ட் பண்ணுவோம் மொழிய. என்கிட்ட கொடுத்து தான் பழக்கமாக இருக்க, வாங்கி பழக்கம் இல்லை. இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அந்த பிரைம் மினிஸ்டரையே நாம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணோம், நீ தான் ஏன் பிரைம் மினிஸ்டர்னு. அப்படிப்பட்ட ஆள், அந்த ஜாத்தியில் வரக்கூடிய ஆள். அவர்கிட்ட போய் எங்களுக்கு வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுங்க அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம், எதுவுமே கேட்க மாட்டோம். புரியுறதா? இது வந்து பல பேருக்கு புரியுறதில்லை. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது தான் எவங்ககிட்டே கேட்காம இருந்தால் நம்மளை மதிப்பு மரியாதையோடு வச்சுருப்பான். இப்படிதான் கேட்டுட்டே வச்சுக்கோ, அவ்வளோதான், மரியாதை போயிடும் நமக்கு. இது ஒரு ரகசியம். அது இது ஒரு. இப்போ 15 வந்து ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து, 12வது உபனிஷத்து. அது வந்து பிரம்மசூத்திரம் எடுக்கும்போது என்னுடைய ஆச்சாரியா பரமார்த்தானந்த ஜி எடுக்கலை ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. ஆனால் பிரம்மசூத்திரத்தோடு நிறைய கனெக்டடாக இருக்கிறது அந்த உபனிஷத்து. நம்ம வந்து லக்கி. அப்படிதான், அவர் 50வது சுதந்திர தினத்தப்போ இந்த பிரம்மசூத்திரத்தை எடுத்தார். நான் 75வது சுதந்திர தினத்தப்போ இதை 25 வருஷம் கழித்து இந்த பிரம்மசூத்திரத்தை எடுக்கிறேன். ஸோ அது முடித்து இந்த கன்னியாகுமரியில் வந்து பிரம்மசூத்திரமும் எடுத்துட்டோம்னா ஒரு கம்ப்ளீட் ஆகிடும். உபனிஷத்தோட இதுவும் சேர்ந்து பண்ணிட்டோம்னா ஒரு முக்கடலில் ஒரு முக்கியமான இடத்துல தபஸ் பண்ணினார். அம்பாள் தபஸ் பண்ணினா, அதுக்கப்புறம் விவேகானந்தர் தபஸ் பண்ணினார். இது இங்கேருந்து தான் நம்ம விவேகானந்தா ஜெயந்தியை வந்து தீபத்தை எடுத்துகிட்டு போனோம். ஏன் அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை, சாஸ்திர விஷயத்தை சொன்னால் புரியல, அப்புறம் கிளாஸில் புரிகிற மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் நமக்கு வந்து ஒருத்தனக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான், அது வந்து நிறைவேறுற மாதிரி நம்ம நினைப்போம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் தெரியும் சொன்னால் நடக்காது அப்படின்னு. திருப்பி கேட்கணும், அப்பவும் நடக்காது. ஃபாலோ பண்ணிகிட்டே தார்குச்சி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் உனக்கு சக்ஸஸ் ஆகணும்னா அப்படி பண்ணால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இங்கே கொஞ்சம் பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கும், அதெல்லாம் பிரத்யக்ஷம். அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. பெருமாளே வந்தாலும் கூட அவரை திருப்பி எப்போ வர வைகுந்தத்தில், எப்போ டிக்கெட் எடுத்துட்டியா, கருடன் கிடைக்க வந்துட்டாரா, அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தர்ஷன் வரும், இல்லைன்னா தர்ஷன் கொடுக்க மாட்டார். அப்படிதான் அந்த மாதிரி பண்ணி இங்கே கன்னியாகுமரி கேம்ப் வந்து நம்ம காஷ்மீரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 15 காஷ்மீரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த கோயில் எப்போ வரும்ன்றது தெரியாது. ராம்லாலா கோயில் இருக்க கும்பாபிஷேகம், அதுக்கு முன்னாடியே இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இது கிளாஷ் ஆகிடுச்சு. இப்போ மூச்சு முட்டுறது, அதுக்கும் இதுக்கும் வரத்துக்கான நேரம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா, சொல்லிட்டோமா செஞ்சுடணும். உயிரே போனாலும், மானமே போனாலும், கௌரவமே போனாலும் சொன்னதை செஞ்சிடணும். எதை வேணால் விலை கொடுக்குறதுக்கு பண்ணலாம், ஆனால் சொன்னதை செஞ்சிடணும். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கேம்பை வந்து இந்த ஒரு நெருக்கடியில் ஆனால் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை பண்ணியிருக்கோம். அதே போல் என்ன பண்ணியிருக்கோன்னா, ராம்லாலா வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோன்னா பாரத மாதா கோவில், அது எங்கே வந்தது, எப்படி வந்தது, அவ்யக்த ஃபார்மில் உள்ளார இருந்திருக்கு. ஏன்னா குழந்தையிலேருந்து பாரத் மாதாக் ஜெய், பாரத் மாதாக் ஜெய், பாரத் மாதாக் ஜெய் தான் சொல்லி பழக்கம். அது வந்து அப்படியே பிரம்மாண்டமாக வந்துடுது. இப்போ நீங்கள் இந்த புதிய பாரத்தில் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அந்த பாரத மாதாவோடைய அதே கண்கள், ராம்லாலா கண்கள், அதே கண்கள். அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு இருக்குல்ல, அப்புறம் இதுக்கு என்ன சொல்கிறது, செக்கு கண்ணம்,
அந்த கன்னம் இருக்குல்ல, கண்கள், கன்னம், சிரிப்பு, அந்த அமைப்பு ரெண்டும் அசப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். அப்போது இவன் அப்படியே இருக்கான்னா என்ன அர்த்தம்? அப்பனே உரிச்சி வச்சுருக்கான்னு அர்த்தம். அப்போ ராமன் அப்படியே இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவன் அம்மா உற்பத்தி வச்சுருக்கான். பிரேயர் தான். ஆனால் இது ஒரு தினுசு. எப்படிப்பட்ட தினுசு அப்படின்னா, கும்பமேளாவில் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பையன் வந்து பொண்ணு வீட்டில் பார்க்குறதுக்கு போனாங்க. பொண்ணு வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வரும்போது ஒரு டவுட் வந்தது. ஓகே, அப்புறம் பொண்ணு செக் பண்ணணும் இல்லையா? ஒரு தடவை செக் பண்ணால் தானே, அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சொல்லிவிட்டு அந்த மாமியார் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அந்த குரூப் இருக்கும், அந்த ஒரு குரூப்பு அந்த ஃபேமிலியில், அதெல்லாம் போய் கேள்வி கேட்பாங்க, குறுக்க கேட்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க, நர்த்தனம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, பொண்ணுங்க உஷாராயிடுச்சு. இது கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு மச்சம் இருந்திருக்கு. அந்த மச்சத்தை அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ரகசியம் சொல்லிச்சு, நம்ம பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவரும் பார்த்தாரு, நம்ம பொண்ணே தான் அப்படின்னு. இதெல்லாம் அங்கே அடையாளம்லாம் பார்த்துட்டு நம்ம பொண்ணு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த பொண்ணு தொலைஞ்சிருக்கா, புரியுதா? அது கும்பமேளாவில் தொலைச்சிட்டாங்க. அந்த கும்பல் வரும், கோடிக்கணக்கில் வரும் அந்த கும்பலை, இப்போ புரியுதா? அந்த பொண்ணை அங்கே தொலைச்சிட்டாங்க. தொலைச்சிட்டோடனே கொஞ்சம் வருத்தம் இருக்கும். வருத்தம் ரொம்ப நாள் இருக்காது, அது ஒரு ஃபார் இன்ஃபர்மேஷன், புரியுதா? நீங்கள் வருத்தப்படும் போது அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காக வருத்தப்பட்டுருங்க, ஏன்னா அது கண்டினியூ ஆகாது. ஸோ அப்படி வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் சகஜமான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே எங்கே போனாலும் எப்படி போனாலும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறந்தான். எல்லாம் பையன்லாம் பிறந்துட்டான். அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணு மாத்திரம் மைண்டில் மாத்திரம் இருந்துகிட்டே இருக்குது, இந்த பொண்ணை காணுமே, எங்கே போயிட்டாலோ, எந்த இடத்துல இருக்காளோ, எது இருங்க கஷ்டப்படலாம், இவங்க நல்ல ஃபேமிலி ஆச்சே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க பையனுக்கு இருக்கா இல்லையா, இப்போ ரெண்டாவது பையன் பிறந்திருக்கான்ல, அவனுக்கு தான் இந்த பொண்ணை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. ஜாதகம்லாம் வந்து பார்த்து அந்த ஃபோட்டோலாம் பார்த்து, அதாவது இவங்க பிரதர் ஆக்சுவலி பார்த்துட்டோன்னே இப்போ என்ன ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சி அந்த சம்மந்தி வீட்டில் கேட்டாங்க, இந்த பொண்ணு உங்கள் பொண்ணு தான் நான். அப்படி டைரெக்டாக கேட்கக்கூடாது, ஒரு மாதிரி கேட்பாங்க. கேட்டு இல்லை கும்பமேளாவில் இந்த பொண்ணு கிடச்சா அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ நான் மணிகண்டனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாரு, அந்த மாதிரி நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படி. ஆனால் யாருன்னு தெரியாது, அவளுக்கும் தெரியாது குழந்தையாக இருக்கிறதுனால அப்படின்னு. என் குழந்தை தான் அப்படின்னு. இப்போ என்ன உறவாகும்? கணவன் மனைவி உறவுமா? நம்ம என்ன துடுக்க சம்பிரதாயமா? கிடையாது. இப்போ வந்து அந்த சகோதர சகோதரி ஆயிடுச்சு. சகோதர சகோதரி ஆயிடுச்சுன்னா திருஷ்டியே மாறிடுது, பார்க்குற தினசே மாறிடுது, ஆட்டிடியூடே மாறிடுது, இது எல்லாமே மாறிடுது, புரியுது? இப்போ இதான் ஏன் வேதாந்தம். நீ உன்னை பற்றி ஓகோன்னு வேற வேறெல்லாம் தப்பு சோக துக்கத்தெல்லாம் வச்சிருக்கல, அதை நம்ம இங்கே சொல்லுவோம், அந்த மச்சத்தை காட்டுவோம். நீ ஆத்மா எல்லையற்றவன், பூர்ணமானவன், அதெல்லாம் காட்டணுன்னு நீ எப்போ வந்து அந்த தாய் உள்ளத்தோட அந்த தந்தை உள்ளத்தோட அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து நீ ரெக்கக்னைஸ் பண்ணுறியோ, ஓ இந்த சரீரம் நான் இல்லையா, இந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்ட ஆள் இல்லையா, நான் இன்ஃபினிட்டு ஆளா, நான் ஆகாசம் மாதிரியா, பிரகாசம் மாதிரியா அப்படின்னு நினைக்கும் போது அவன் எப்படி ஆயிடுவான்னா அப்படியே ஆயிடுவான், தட்சிணாமூர்த்தி ஆகிடுவான். அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு கிடையாது. என் பக்கத்தில் நேற்றுக்கு உக்காந்துட்டு அந்த இதில் சங்கரமடத்தில் பேசுங்கஜி நான் என்னத்தை இப்போ பேசுறது, எனக்கு பேச்சே வரலையே, ஒன்றுமே பேச வரல, ஸ்தப்தி பாவத்துக்கு போயிட்டு நான் அப்படியே முழுக்க கண்ணை மூடினா ராம்லாலா தான் வருது எனக்கு, கண்ணை மூடினா எதுவுமே சொல்ல வரல,
இருந்தாலும் அங்கே கட்டாயத்துக்காக இப்போ ஒரு 2-3 வார்த்தை பேசினேன். அப்போ கூட வந்து தொலைஞ்ச ராமரை கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம தொலைஞ்சதை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். இனிமே இந்த யுகத்தில் வந்து நம்ம புது யுகத்தில் வந்திருக்கோம், நம்மளை கண்டுபிடிச்சிடுவோம். அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். ஏன்னா அந்த ஊரில் மாம்பழத்தில் தேடினோம், கிடைக்கல. கன்னியாகுமரியில் வந்து தேடுவோம், கிடைக்கலமா. இப்போ ஒரு பாட்டி வந்து ஊசி தொலைச்சிட்டு தேடினான். இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து, பாட்டி என்னம்மா தேடுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஊசி தொலைச்சிட்டேன்டா அப்படின்னு. அவனும் நல்ல பையன், நல்ல வீட்டில் வளர்ந்த பையன், ஹெல்ப் பண்ணினான். யார் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த குழந்தைங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அந்த குழந்தைங்க நல்லவங்க கெட்டவங்களாம் இல்லை, அவங்க பேரண்ட்டு நல்லவங்க, வளர்ப்பு. அப்போ நம்ம குழந்தை வந்து இன்னொருத்தருக்கு சேவா பண்ணிச்சு, ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அர்த்தம் என்னென்னா அந்த பேரண்ட்டு நல்லா வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? சிடுன்னு இருந்துன்னு வச்சுக்கோ. ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் இருந்தோம், எதை தொட்டாலும் அவனுக்கு சிடுன்னு இருந்தான். அப்புறம் அவனுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்படியே ஒரு கடைசியில் சந்தோஷமாக்கிட்டோம். நம்மக்கிட்ட வந்தால் சந்தோஷமாக இருக்கணும், குறைஞ்சபட்சம் மினிமம். புரியுதா? அந்த மாதிரி அந்த உறவே மாறிடுது. நான் வந்து அது இல்லை, நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் உங்களை வந்து உள்ளங்கவர் கல்வன் மாதிரி உங்கள் உள்ளத்தெல்லாம் திருடிட்டு ராமர்கிட்ட கொடுத்துட்டு வருவேன்னு சொன்னேன்ல, எல்லாம் சொல்லுவேன், அப்போ சொல்லுவேன் இதெல்லாம். புரியுதா? அதை அப்படியே நம்பிடக்கூடாது. ஆனால் அது விவகாரிக சத்தியம். புரியுதா? ஆனால் பிராதிமாசிக சத்தியம் இல்லை. சில சமயம் பிராதிபாசிக சத்தியமும் பேசுவேன். ஏன் பேசுவேன்? ஏன் பிராதிபாசிக சத்தியம் பேசுவேன்? பொய்யானது. அந்த பர்சன் வந்து பிராதிபாசிகத்தில் இருப்பான், விவகாரிக சத்தியத்தில் இருக்க மாட்டான். அப்போ நம்ம பேசுகிற பாஷை வந்து ஃப்ரெஞ்சு பாஷை மாதிரி இருக்கும். அவன் பொய்யா இருந்தானா அந்த பொய் பாஷையிலே பேசணும். முதல்ல நம்மள மேலே நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் விவகாரத்தில் கொஞ்சம் தர்மத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். தர்மன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். தர்மன்றது நேற்றுக்கு கூட கோயிலில் சொன்ன, பகவதி அம்மன் கோயிலில் மேதா தட்சிணாமூர்த்திக்கிட்ட சொன்னேன். தர்மம் ரொம்ப பெருசு. எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். இந்த தெரிஞ்ச விஷயத்தை இப்போ தெரிஞ்சிருது. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரியும். டூஸ் டோன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு தெரியும். காலையில் எழுந்ததுலேருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று கவனிச்சிங்கன்னா, எது ஒன்று செய்யணுமோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அப்புறம் செய்ய பிடிக்காது, அப்புறம் செய்ய வராது. 3 விஷயம் இருக்குது. அப்புறம் எது செய்யக்கூடாதோ அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் போஸ்ட்போன் பண்ணாமல் அதை உடனடியாக செஞ்சுருவோம். அதுக்கு பேர் பரதர்மம்னு பேர். இன்னொருத்தருடைய தர்மம் அதை நம்ம இன்ட்ரெஸ்டாக பண்ணிடுவோம். நம்மெல்லாம் வந்து அதர்மம் பண்ணுறதில்ல. ஏன்? பயம். அந்த அளவுக்கு போகிறதுக்கு சக்தி இல்லை அதர்மம் பண்ணுற அளவுக்கு. அதனால் தர்மம் ஒரு பரதர்மத்துக்கு நம்ம போகிறோம். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ராமரை புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம். இப்போ ராமர் வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, ராம்லாலா பிரதிஷ்டா, ராம்லாலா பிரதிஷ்டா, ராம்லாலா பிரதிஷ்டா. ராம்லாலா பிரதிஷ்டா இல்லை, வசுதைவ குடும்பகம் பிரதிஷ்டை. தர்மம் பிரதிஷ்டை, பண்பு பிரதிஷ்டை, அது பிரதிஷ்டையாக இருக்கிறது. அந்த பண்பு பாவனா கர்மா அது என்னன்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்துக்கு போய் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் வகுப்பில் நம்ம அங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓப்பன் மைண்டோடு இருக்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எங்கே கூப்பிட்றேனோ எப்போ கூப்பிட்றேனோ அப்போ வகுப்பு இருக்கும், அந்த வகுப்போடு ஜாயின் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து இதெல்லாம் காட்டுவோம், விவேகானந்த ராக்கெல்லாம் காட்டுவோம், புரியுதா? நீங்கள் வந்து பகவதி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போவோம், இப்போ நடுவில் வந்து சாப்பாடும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம், புரியுதா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், 11 நாள் வந்து ஒன்றுமே சாப்பிடாம மனுஷன் வந்து நாடு முழுக்க சுற்றினார் நரேந்திர மோடி. வெறும் இளநீ மாத்திரை குடித்தார். அந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஆசிரமத்தில் வந்து தங்கினார். தங்கினா பெரிய பெரிய ரூமு பெட்டு அதெல்லாம் வந்து அவர் கேட்கவே இல்லை. வெறும் 10க்கு 10 இருக்கிறதுலே அந்த ஆசிரமத்திலே சின்ன ரூமு, அதை வந்து கேட்டார். அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணார். அப்புறம் ஒரு பாயை போட்டு படுத்துட்டார். இது அந்த பஜனைக்கு போனேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதை கட்டடிக்கக்கூடாது. நம்ம இதுக்கு சாஸ்திராலயம் வரும்போது அந்த எவ்வளோ டைம் 6:37 தானே, 6:30 7:30 நம்ம கட்டடிப்போம்ல, அவர் கட்டடிக்கலை. நேராக போய் எந்த ஆசிரமத்துக்கு போகிறோமோ, ரெடியா ரெடியா அப்போது எந்த ஆசிரமத்துக்கு போகிறோமோ அந்த ஆசிரமத்தில் அங்கே நடக்கக்கூடிய இறை வழிபாடு இருக்கும் ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும். அந்த இறை வழிபாடுத்தில் போய் பிஸியாக இருக்கக்கூடாது. இல்லைன்னா அந்த கேட்டை விட்டு தாண்டி வெளியில் போயிடணும். இப்போ தான் சொல்ல முடியும், அங்கே வந்தீங்கன்னா சொல்ல முடியாது, புரியுறதா? அந்த 6:30 7:30 இருக்குல்ல, அப்போ இருந்தீங்கன்னா ஆசிரமத்தில் அந்த நிகழ்ச்சியில் இருக்கணும், பூஜையில் இருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ராமர் வந்து முன்னோடியாக இருந்தார், அதனால் எல்லாரும் ஃபாலோ பண்ண முடிஞ்சது, ஈர்ப்பாக இருக்குது. இப்போ ஏன் நரேந்திர மோடி ஈர்ப்பாக இருக்குன்னா அதே மாதிரி இருக்கார். அந்த பூஜையெல்லாம் கலந்துக்கிட்டு, ஆனால் சாப்பிடும்போது போல வருத்தம். அந்த மடத்தோட தலைவர் இருக்கார், சாது சன்னியாசி, அவருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. பிரைம் மினிஸ்டரு சக்கரவர்த்தி அவர் தரையில் படுத்துட்டுருக்காரு, தூக்கமே இல்லை. இதே மாதிரி தான் நரேந்திர தத்தா விவேகானந்தர் அந்த நியூயார்க்கில் வந்து பெரிய பில்டிங்கில் அரச போகத்தில் அழுதுகிட்டே இருந்தார். அவர், என்னுடைய சேரி மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு வீடு கிடையாது, கட்டில் கிடையாது, எதுவும் ட்ரெஸ்ஸு, அடுத்தது ட்ரெஸ்ஸு கிடையாது, உங்களுக்கு சுட்டு போட்டாலும் இது தெரியவே தெரியாது, எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாது. அதனால தான் நீங்கள் ஏழ்மையாக இருக்கிற ஒரு இடத்துல போய் தங்கிட்டு வரணும். நான் கக்கன்ஜி பிரதர் விஸ்வநாதன்ஜியோடு போனேன், நான் 15 நாள் போனேன். எங்கே அன்னைக்கு நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுன காலனியில் போய் தங்கி அவங்க எப்படி இருக்காங்க, அந்த குடிசையில் எப்படி இருக்காங்க, அதை வந்து நீ கற்பனை பண்ண சொல்லக்கூடாது, அவங்கள இழிவும் படுத்துறல. அப்புறம் அதிலே படித்தவன் இருப்பான், கல்லூட்டுக்காரன்னு சொல்லுவான். அந்த கல்லூட்டுக்காரன் படித்தவன் சொல்கிறான், அந்த வகுப்பை சேர்ந்தவனே, அங்கெல்லாம் போய் இங்கே அது நாகரிகமே இருக்காது, எல்லாம் இருக்கணும். அப்படியே வந்து பாத்ரூம் டாய்லெட்டு எல்லாமே போயிட்டுருப்பாங்க, ரோட்லேயே இருக்கும், எல்லாம் நம்ம தங்கியிருக்கிற இடத்துலையே இருக்கும். இல்லை அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. அதில் போய் தங்கினோம், அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டோம், புரியுதா? அந்த மாதிரி அந்த ஏழ்மைன்னா என்னன்னு புரியுதா? அதில் நான் பர்சனலாக நான் போயிருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ஏழ்மையில் நான் போனேன், ஆனால் நரேந்திர மோடி அந்த ஏழ்மையிலே இருந்தார். இதுதான் வித்தியாசம். அதனால் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், டாய்லெட் கட்டி கொடுக்கணும். ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சா இது? ஒரு பிஹெச்எல் கட்டித்தரேன், ஒரு இது கட்டித்தரேன் அப்படிலாம் கோட்டையில் பேசணும், பாத்ரூம் கட்டித்தரேன் அப்படின்றார். அதுக்கு கிரிட்டிசைஸ் எல்லாரும் நாடு முழுக்க. வேதனை இதுக்கு பெண்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கிறது, என்ன கஷ்டம்னு. எப்படி மற்றவங்களை நேசிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த நேசிப்பு யாருக்கு இருக்கிறதோ, அந்த ஈரம் யாருக்கு இருக்கிறதோ, அவங்களால மாத்திரம்தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். சங்கரனுக்கு அது இருந்தது, அந்த ஈரம். அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை,
துவாதசிக்கு எடுத்து கொடுக்கணும். அப்படி அதை நினச்சி கனகதார ஸ்தோத்திரம் சொன்னார். இந்த விவேகானந்த சுவாமி அப்படி தான் இருந்தார். அந்த கணியிறது புரியுதா? அதனால் வேதாந்தின்னா வரட்ட அறிவு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்களுடைய ஈரம் இருக்கணும், நேசம் இருக்கணும். மற்றவங்கள பற்றி நமக்கு கொஞ்சமாவது அவங்களுடைய நோவு தெரியணும், அவங்களுடைய நோவு தெரியணும். நம்மளுடைய நோவை எவனாவது கேட்க மாட்டானா அப்படின்னு ஏங்கின்னு இருப்போம். சொல்லுவோம், எனக்கு வலி இருக்கு, எவனாவது கேட்குறானா இந்த வீட்டில்? எவனும் கேட்க மாட்டான், புரியுதா? ஆனால் இன்னொருத்தருடைய நோவை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும், புரியுதா? அது எப்படி செஞ்சார், ராமாயணத்தில் என்ன செய்யப்பட்டது, அதை வந்து திருவனந்தபுரத்தில் முகவுரையில் பார்க்கலாம். இப்போ முகவுரை என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மொத்தமாக இருக்கிற இந்த ஷிபீரோட இன்ட்ரோடக்ஷனை இப்போ பார்த்தோம். இதில் பஞ்சபூதத்தை பற்றி இந்த வியாசாச்சாரியார் சொல்ல போகிறாரு. அப்புறம் ஜீவனை பற்றி சொல்ல போகிறாரு. நடுவில் வந்து ஹாட் டாபிக், வேதாந்த டாபிக், அகாரணத்தை லாஸ்ட்டாக அகாரணத்தை பற்றி பேசிட்டு வந்தோம். ஜெகத்காரணம் பிரம்மன்றதை பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம போய் கொடி ஏற்றிட்டு, நம்ம ஃப்ளாகு ஏற்றிட்டு, அதை இன்றைக்கி வந்து குடியரசு தினம் தானே, ஜனவரி 26 குடியரசு தினம். நாம் காஷ்மீரில் சொன்னோம், கன்னியாகுமரியில் போய் கொடி ஏற்றுவோன்னு. அங்கே நம்ம ஜெயராமன், அனுசுயா மேடம் அவங்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கொடி ஏற்றிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் வந்து கண்ணை மூடி தியானத்தில் நான் எடுக்கிறத நீங்கள் அப்படியே தியானத்தில் கேட்கலாம், புரியுதா? எனக்கும் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, புரியுதா? ஆனால் கீழே விழுந்துடக்கூடாது. அப்படி ஸ்டடியாக தூங்க முடிஞ்சவங்க மாத்திரம் தூங்கலாம், புரியுதா? இல்லைன்னா அந்த பக்கம் சவறு இருக்குது, அந்த பக்கம் போய் சாஞ்சிக்கோங்க. இது அடுத்த கிளாஸுக்கான ஏற்பாடு சொல்கிறேன் நான், புரியுறதா? ஸோ அதில் வந்து வந்தீங்கன்னா இங்கே கிளாஸ் எடுக்கிறது தேஜஸ் பற்றி. தேஜஸ்னால் அக்னி பற்றி, ஓகே? அந்த அக்னியை தேஜஸை வந்து கன்னியாகுமரியிலே முடிச்சுடுவோம், புரியுதா? இன்னும் கிளாஸுக்கே வரல நான், ஃபார் இன்ஃபர்மேஷன். அதனால் ஸ்ரீதர்ஜி வந்து சம்மிக்கணும். என்ன நேற்று ஒன்று சொல்கிறாரு, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு அப்படின்லாம் ராத்திரி கூட கேட்டார். ராத்திரி 11-12 மணிக்கு மீட்டிங்கு. நாளைக்கு இப்படி தானே ஜி, அப்படி தான் ஜி அப்படின்னேன். நான் முதல்ல வந்து ஆமோதிச்சணும், யார் கேட்குறாங்களோ ஆமோதிச்சணும், புரியுதா? அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது ஒரு உலக அறிந்த ரகசியத்தை சொல்கிறேன் நான், புரியுதா? முதல்ல எதிர்க்கப்படாது, எங்கேயுமே வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக்கிங் நியூஸ் போடலாம், ஆனால் நீ பிரேக் பண்ணக்கூடாது, புரியுதா? சரிங்க ஜி, அப்படியே பண்ணிடலாம் ஜி அப்படின்னு. தீட்டின மரத்துலேயே என்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து இப்போ போய் சாப்பிட்டு கொடி ஏற்றிட்டு நம்ம வந்து வந்தே மாதருக்கு, யாருக்கு தெரியும் வந்தே மாதர பாட்டு? வந்தே மாதர் அந்த இது இது ரெக்கார்டு பாட்டு இருக்கா, ரெக்கார்டு போட்டுப்போம், அதோடு சேர்ந்து வந்தே மாதரை பாடுவோம், புரியுதா? வந்தே இப்போ ஆர்டிக்கல் 370 எடுத்துட்டான், புரியுதா? நம்முடைய ஒரிஜினல் தேசிய கீதம் வந்து வந்தே மாதரம் தான். நம்ம இப்போ கொடியை ஏற்றி வந்தே மாதரத்தை இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஹிந்து கலாச்சார சுதந்திர தினம் அப்படி சென்னையில் நம்ம அறிவிச்சிட்டோம். ஹிந்து கலாச்சார சுதந்திர தினத்தினுடைய தேசிய கீதம் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி பண்ணின வந்தே மாதரம், புரியுதா? அந்த வந்தே மாதரத்தை பாரத மாதா மாதிரி இங்கே இருக்காங்க, புரியுதா? அந்த பக்கம் போனீங்கன்னா பாரத மாதா இருக்குது, நீங்கள் அப்புறம் மெதுவாக பார்த்துக்கலாம். கீழே வந்து ரெடியாக இருக்கிறது ஜெயராம்ஜி போகலாம், அவரோட நம்ம சைட்லேருந்து யாராவது ஒருத்தர் 2 பேர், நீங்கள் 2 பேர் போங்க, நான் கூட ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, நாங்கள் வரோம். இப்போ வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றிட்டு நம்ம தேசிய கீதம் பாட போகிறோம். எந்த தேசிய கீதம்னா வந்தே மாதரம் தேசிய கீதம். அதை வந்து நம்ம யார் யார் ஃபோனில் வந்து இது இருக்கிறதோ, ஆக்சஸ் இருக்கிறதோ, அதை வந்து ஏகம் துவே திரேணி சத்துவாரின்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் போடணும், முன்ன பின்ன போடக்கூடாது. யாருக்கு ஆக்சஸ் இருக்கிறதோ அவங்க போடுதே, யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து திருப்பி பாடலாம், தெரியாதவங்க அதோட சேர்ந்து தெரிஞ்ச மாதிரி முணுமுணுக்கலாம்.
இந்த பெரிய பெரிய சங்கீதத்தில் போய் இவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் இப்படி 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 பண்ணுவார், புரியுதா? அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஜனகண மனகதியும் பாடுவோம், புரியுதா? அப்போ கொஞ்சம் குரலும் வரும். அதை வந்து முதல்ல வந்தே மாதிரி பாடிடுவோம், அதுக்கப்புறம் ஜனகணதி பாடிட்டு, ஏன்னா அது பாடக்கூடாது. அது ஜி ஜி காஞ்சியில் ஒரே நிமிஷம் இதை முடிச்சுட்றேன், அப்புறம் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஜனகண மனகதி வந்து நமக்கு ஜார்ஜ் 5 வரும்போது அது பாடினது, புரியுறதா? அது நம்மளுடைய ஒரிஜினல் பாட்டு கிடையாது, அடிமையான பாட்டு அது. அதனால தான் அதில் சுவாபிமானமே வரல. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நரேந்திர மோடி அந்த ஜார்ஜ் 5 இருந்த சிலையை நைஸாக அகற்றிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகற்றிட்டு அந்த இடத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலையை வச்சார். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலையை பண்ணினவர் தான் ராம்லாலா சிலையை பண்ணினவர். எல்லாம் ஒன்றோட ஒன்று சம்பந்தம் இருக்கிறது, கனெக்ஷன் இருக்குது. இந்த ராம்லாலா வந்து அந்த 1 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைய செலக்ட் பண்ணாங்க. 31,000 ஃபோட்டோ செலக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க, புரியுதா? எனக்கு தெரியாது, சொன்னது. அந்த 31,000 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோவை வந்து ஒரு டீம் வந்து ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் இதை வந்து தத்ரூபமாக இருக்கிறது, காம்பீரியமாக இருக்கிறது. எப்படி வந்து பாரத மாதா போன வருஷம் வந்து நம்ம புலங்காகிதம் அடைஞ்சோமோ, நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறது ஆகஸ்ட் 15க்கு என்ன, அந்த ஆகஸ்ட் 15 அயோத்தியாவில் வந்து நம்ம கொடியேற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி 3 நாள் வந்து காஷியில் நமக்கு பிரம்மசூத்திர கேம்ப் இருக்கும், 3 நாள் வந்து அயோத்தியில் இருக்கும், நடுவில் 1 நாள் வந்து பிரயாக்ராஜில் ஸ்நானம் இருக்கும். அதில் சப்தாக நடக்கும், புரியுதா? ஸோ இது வந்து ஆகஸ்ட்டில் நடக்க போகிறது. அது டேட்டெல்லாம் கூட ஸ்ரீதர்ஜி சொல்லிவிடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை இப்போ முடிச்சிடுவோம் கிளாஸை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.